சென்னை நங்கநல்லூரில் உள்ள தபால் பெட்டியில் அடுத்தடுத்து 3 நாட்களில் 53 பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் துறை என்பதால் தற்போது சிபிஐ தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. விரிவாக பார்க்கலாம். சென்னை நங்கநல்லூரின் 48வது தெருவில் அமைந்துள்ளது இந்த தபால் பெட்டி. வழக்கம் போல் கடந்த 2ஆம் தேதி பணிக்கு வந்த தபால் ஊழியர்கள் இந்த பெட்டியை திறந்தபோது அதில் 23 பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. நாணயங்கள், ஆவணங்கள் என ஏதேனும் சில பொருட்கள் தபால் பெட்டியில் கிடப்பது இயல்பு என நினைத்த ஊழியர்கள் அவற்றை நங்கநல்லூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அடுத்தடுத்து 6ஆம் தேதி 14 பாஸ்போர்ட்டுகளும் 8ஆம் தேதி 13 பாஸ்போர்ட்டுகள் என மொத்தம் 53 பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்டன. அதில் மும்பை, மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, சென்னை ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்களின் பாஸ்போர்ட்டுகள் மட்டுமின்றி அமெரிக்காவைச் சேர்ந்த சிறுமியின் பாஸ்போர்ட்டும் கிடைத்துள்ளன. நாங்கள் 10 மணிக்கு கிளியரன்ஸ் போனோம். 10 மணிக்கு உள்ளுக்கு போச்ச லெட்டர் திறந்தாங்க. திறந்து பார்க்கச்ச பாஸ்போர்ட்லாம் லூஸ்லையும் வித் லெட்டர் சேர்ந்துருந்தது சார். இன்ஃபார்ம் பண்ணிட்டோங்க. எங்கள் அதிகாரி இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் அதிகாரி மூலியமா ரிப்போர்ட் கொடுத்தோம் போலீஸ் ஸ்டேஷனில். சம்பந்தப்பட்ட முகவரிகளில் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் சென்னை விமான நிலையத்தில் பாஸ்போர்ட்டுகள் காணாமல் போயுள்ளது தெரியவந்துள்ளது. மேலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என அவர்கள் காவல் நிலையங்களில் சான்றிதழ்கள் பெற்று புதிய பாஸ்போர்ட்டுகளையும் பெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. சென்னை விமான நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதால் கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் மற்றும் பாஸ்போர்ட் வழங்கும் ஏஜென்ட்டுகளிடம் விசாரணை நடைபெறுகிறது. 3 நாளா 52 பாஸ்போர்ட் அதுல இருந்து சிக்க இருக்குது. முதல் நாள் 26 பாஸ்போர்ட், அடுத்த நாள் ஐ திங்க் 19, அடுத்த 16 நினைக்கிறேன். மொத்தம் கிட்டத்தட்ட 52 பாஸ்போர்ட். அதுல ஒன்னு வந்து அமெரிக்கன் பாஸ்போர்ட் கூட இருந்தது. மொத்தம் எல்லாமே இந்தியன் பாஸ்போர்ட், எக்ஸ்பயர் ஆன பாஸ்போர்ட்டும் இருக்குது, கரண்டான பாஸ்போர்ட்டும் இருக்குது. டீடைல்ஸ் எல்லாமே நாங்க நங்கநல்லூர் போலீஸ் கொடுத்துட்டோம். ஃபர்தரா விசாரிக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு. மத்திய அரசின் கீழ் தபால் துறை செயல்படுவதால் தற்பொழுது சிபிஐயும் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. பாஸ்போர்ட்டுகள் வீசப்பட்ட விவகாரத்தில் குடியுரிமை அதிகாரிகளுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தபால் பெட்டியில் 50 பாஸ்போர்ட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக பழவந்தாங்கல் போலீசார் சிஆர்பிசி 102 என்ற பிரிவின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கண்டெடுக்கப்பட்ட அந்த பாஸ்போர்ட்டுகள் அனைத்தும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது அடுத்த கட்டமாக காவல்துறையினர் 10 பேருக்கு சம்மன் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பாஸ்போர்ட் தொடர்பாக வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரை மற்றும் சுப்பிரமணியன்.